மகா கந்தசஷ்டி விரதத்தோட 3வது நாள் இன்னைக்கு ரொம்பவே இனிமையாக துவங்கியிருந்தேன். நிறைய பேர் விரத முறைகள் குறித்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கிறீங்க. அதுலேயும் பொதுவாக அதிகப்படியான கொஸ்டின் என்ன வருதுன்னா, நான் மிளகு விரதம் இருந்தேன், 2 நாள் இருந்தேன், 3வது நாள் என்னால் இருக்க முடியல. பால்பழ விரதம் இருந்தேன், ஒரு நாள் இருக்க முடிஞ்சது, நெக்ஸ்ட் டே கை காலெலாம் உதற ஆரம்பிக்குது, என்னால் அடுத்த நாள் பூஜையே பண்ண முடியல, இதனால் எனக்கு பயமாகவும் இருக்குது, தெய்வ குத்தம் ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு தோணுது, இதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கான ஆன்சர் நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் மற்றவங்களுக்கும் தெரியட்டுமேன்னு தான் சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் முருகப்பெருமான் எதையுமே செய்ய மாட்டாருங்க. இந்த விரதத்தில் உணவு முறைன்னு மட்டும் கிடையாதுங்க. காலை மாலை சத்கோண கோலமிட்டு 2 வேளையும் விளக்கேற்றுறது, உங்களோட பிரச்சனைகளுக்கு ஏற்ற திருப்புகழை பாராயணம் பண்ணுறது, முருகனை மனம் உருகி அவரோட பாடல்களை பாடுறது, மனசால கூட யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் நினைக்காமல் இருக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் இந்த விரதத்தில் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். முதல் முறையாக நீங்கள் இந்த விரதத்தை எடுத்துக்கும் போது நிச்சயமாக அந்த உணவு முறை பழக்க வழக்கத்துக்கு நம்மளோட உடல் அடாப்ட் ஆகிருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் தான். இதனால் நிச்சயமாக தெய்வ குத்தம் ஆகவே ஆகாது. ஏன்னா நான் முதல் முறை பால்பழ விரதம்னு எடுத்துக்கிட்டேன். 2 டேஸ்க்கு மேலே என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியாமல் சாப்பிடும்போது கில்ட்டியாக இருந்தது. அதனால் இந்த தடவை தீர்மானமாக மதியம் வரைக்கும் லிக்விட் ஃபுட் எடுத்துக்கிட்டு ஆஃப்டர்நூனும் நைட்டும் சாப்பிடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். நிச்சயமாக முருகப்பெருமானை நினைச்சு விரதம் இருங்க. உங்கள் வேண்டுதல் 100% பலிக்கும்.